இந்த உலகத்துல இருக்கிற மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் பர்சன் கிட்ட போய் கேட்டீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருமே இதை தான் சொல்லுவாங்க. நீங்க பாக்குற இந்த பிசினஸ், இந்த சாம்ராஜ்யம், இது என்னுடைய முதல் ஆரம்பம் கிடையாது. என்னுடைய கரியரை நான் ஸ்டார்ட் பண்ணப்ப என்கிட்ட எந்த விதமான பணமும் கிடையாது. பெரிய பெரிய ஆட்களுடைய கனெக்ஷன் எதுவுமே கிடையாது. எனக்கு ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ இவங்க கிட்ட இருந்து எனக்கு எந்த விதமான ஆதரவும் கிடையாது. நான் நினைச்ச மாதிரி என் வாழ்க்கையில ஜெயிப்பனா அப்படின்றதுக்கு எந்த விதமான உத்தரவாதமே என்கிட்ட கிடையாது. ஆனா என்கிட்ட ஒன்னே ஒன்னு இருந்துச்சுங்க, ஒரு குட்டி நம்பிக்கை என்கிட்ட இருந்துச்சு. அந்த நம்பிக்கை தான் எனக்கு இந்த தைரியத்தை கொடுத்துச்சு. நம்மள நிறைய பேரு சும்மாவே வெயிட் பண்றாங்க. நல்ல நேரம் வரட்டும், பணம் வரட்டும், சில காரியங்கள் கைகூடி வரட்டும், சூழ்நிலைகள் எல்லாம் நம்ம கொஞ்சம் சாதகமா வரட்டும். அதுலயும் சில பேரு எனக்கு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருந்தா தான் ஆரம்பிப்பேன். இது எல்லாமே நாம செய்யற வேலையை தள்ளி போடுறதுக்கான சாக்குகள் தான். இன்னைக்கு நாம யூஸ் பண்ற எந்த பொருளா இருக்கட்டும், சோப்பா இருக்கட்டும், சீப்பா இருக்கட்டும், பேஸ்டா இருக்கட்டும், வாட் எவர், இந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ற எந்த பெரிய கம்பெனியா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே ஒரு கஸ்டமர் கிட்ட இருந்து தான் இந்த பிசினஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது நம்மளுடைய இந்த ஆரம்பம், இந்த ப்ராடக்ட் இன்னைக்கு உலகம் முழுக்க சேல் ஆக போகுதுன்னு, கோடிக்கணக்கான மக்கள் வாங்க போறாங்கன்னு. இந்த உலகத்துல பெரிய பெரிய பிசினஸ் மேனா இருக்கட்டும், உலக தலைவர்களா இருக்கட்டும், அவங்க கிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க இதுல இருந்து வந்தீங்களா, நீங்க இப்படிப்பட்ட சூழல்ல இருந்து வந்தீங்களா, அப்படி நமக்கே ஆச்சரியமா இருக்கும். நம்ம கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, நல்லா கதை கேட்கிறோம், 24 hours பயங்கர பூஸ்ட் ஆயிடுறோம். ஆனா அது அடுத்த நாள் நம்ம இதை செய்யணும் அப்படின்னு வரும்போது அப்படியே ஆஃப் ஆயிடுறோம். நம்ம எல்லாருக்குமே ஆசை மட்டும் பெருசா இருக்கு. ஆனா அந்த ஆசை அடையணும்னா அதற்கான உழைப்பு அவசியம் இல்ல. இருக்கிறத வச்சு ஆரம்பிப்பாங்க. இப்போ உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு ஆரம்பிங்க. எங்க இருக்கீங்களோ அங்க இருந்து ஆரம்பிங்க. உங்களுக்கு என்ன தெரியுமோ அதுல இருந்து ஆரம்பிங்க. உங்களால என்ன முடியுமோ அதை செய்யுங்க. எதற்காகவும் யாருக்காகவும் காத்திருக்காதீங்க. இதுதாங்க உங்களுக்கான நேரம். இதுதான் நல்ல நேரம். புதுசா நல்ல நேரம் ஒன்றும் வரப்போறது இல்ல. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. நமக்கு கிடைக்கிற இந்த சின்ன சின்ன வாய்ப்புகள் எல்லாம் கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு திறக்கிற கதவுகள். நிறைய நேரம் நமக்கு கிடைக்கிற சின்ன வாய்ப்பா கூட இருக்கட்டும், அது எல்லாமே புறக்கணிச்சு தட்டி கழிச்சு உதாசனப்படுத்தி நாமளே அந்த கதவை அடைச்சிடுறோம். இன்னும் பெரிய பெரிய வாய்ப்புகள் வரட்டும்னு. எல்லாமே சின்னதுல இருந்தாங்க ஆரம்பிக்கும். ஒரு சின்ன விதைங்க பெரிய காட்டியே உருவாக்கலாம். மலை மேல இருக்கிற அந்த சின்ன ஊற்று தான் அருவியா கொட்டி ஆறா பெருக்கெடுத்து ஓடுது. நாம தொடங்குற இந்த சின்ன விஷயங்கள் கண்டிப்பா மற்றவங்களுடைய கண்ணுக்கு அற்பமா தான் இருக்கும். கிண்டல் பண்ணுவாங்க, அலட்சியப்படுத்துவாங்க. அவங்க பண்ற அசட்டை தான் உங்க வளர்ச்சிக்கு ஆரம்பம். முடங்கி போய் சோர்ந்து போய் உக்காந்துராதீங்க. நாம பண்ற வேலைக்கு எல்லாருமே பாராட்டணும், சூப்பர்னு சொல்லணும், இப்படிதான் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா நம்மளை பார்த்து கேவலமா பேசுறவங்க, ஏளனமா பேசுறவங்க, இவங்க தான் நமக்கு வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இவங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் தான் நம்மள இந்த மாதிரி இருக்கக்கூடாதுடா, நம்ம வளரணும்டா, வளர்ந்து நிக்கணும்டா அப்படின்ற ஒரு வெறி வரணும். உங்களை சில பேருக்கு நல்ல பெரிய பாடகரா வரணும் அப்படின்னு இருக்கலாம். ஆனா அதுக்கான சூழ்நிலை எனக்கு இல்ல, அதுக்கான ஃபேமிலி சப்போர்ட் இல்ல, அதுக்கான பணம் இல்ல, இப்படி நம்ம சொல்லி நமக்கு இருக்கிற திறமையை நம்ம அப்படியே புதைச்சிடுறோம். இப்போ உங்ககிட்ட என்ன இருக்கு? மொபைல் இருக்கு. அந்த மொபைல் நம்ம மியூசிக்கை இன்னும் எப்படி நல்லா கத்துக்க முடியும்னு பாரு. அது எப்படி நம்ம வீடியோ எடுத்து போட முடியும்னு பாரு. அது மூலம் நம்மளுடைய பிளாட்ஃபார்மை நம்ம எப்படி உருவாக்க முடியும்னு பாரு. இப்போ என்ன இருக்கோ அதுல இருந்து ஆறு. நாம கிட்ட எதெல்லாம் இல்லைன்றது முக்கியம் இல்ல, நாம கிட்ட என்ன இருக்கு அதுதான் முக்கியம். வெற்றி அது உன் கையில்.